ஹாய் வணக்கம். பாருங்கள், தோட்டம் சுத்தம் பண்ணுறதுக்கு ஆள் வேணும்னாக்கா இவரை கூப்பிட்டுங்க. வயசு ஒரு 65-70 வயசு இருக்குங்க. ரொம்பலாம் ஆகலை. ரொம்ப சுறுசுறுப்பு. இந்த வயசில் கூட எவ்வளவு நிதானம், எவ்வளோ ஒரு பொறுப்பாக வேலை செய்கிறாரு பாருங்களேன். மண்வெட்டி கொடுத்தாச்சு. மண்வெட்டியால் தோட்டத்தில் உள்ள புல்லெல்லாம் செத்த சொல்லியிருக்காங்க. தோட்டத்தில் உள்ள புல் செத்தும்போது, புல்லும் ஒரு உயிரினம் தானே, அதுக்கு வலிக்கக்கூடாதுல்ல. அதனால தான் இவ்வளோ பொறுமையாக செய்கிறாரு. ஆனால் ரொம்ப சுறுசுறுப்புங்க. பாருங்கள், மம்முட்டி சும்மா பம்பரை மாதிரி அவர் கையில் சுற்றுது பாருங்களேன். அங்கே பாருங்களேன், கொத்தி எடுக்கிறார் பாருங்கள். என்ன ஷார்ப்பாக கொத்தி எடுக்கிறார். ஆமாம், ரொம்ப சுறுசுறுப்புங்க. 70 வயசு. பாருங்கள், பாவம் முதுகு வலிக்குதாட்டிருக்கு. கொஞ்சம் நேரம் வேறு நின்றுக்கிட்டார் இந்த லட்சணத்தில். பாருங்கள், ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாள் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அவருக்கும் பழப்பு வேணும்ல. இதெல்லாம் தொழில் தர்மம். ஆமாம், ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு 10 நாளைக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 15, 500, 50, 5000 ரூபா ஒரு சம்பாதிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. குடும்பம் வாழ்ந்தாப்புல தாங்க. நீங்கள் வேணால் சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கு வேணால் வேலைகள் ஏதாச்சும் திரும்பி இருந்ததுனாக்கா சுத்தம் பண்ணுறதுக்கு இவரை கூப்பிட்டு வச்சுக்கோங்க. சுத்தம் பண்ணிவிடுவார். சுத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துருவார். பட்டு அது கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேங்க, இல்லையா? இருந்தாலும் ரொம்ப சுறுசுறுப்பானவர், சுத்தமானவர். பாருங்கள், எவ்வளவு தொழில் திறமை வாய்ந்தவர். புல்லுக்கும் வலிக்கக்கூடாது, மம்முட்டிக்கும் வலிக்கக்கூடாது, மண்ணுக்கும் வலிக்கக்கூடாதுங்க. ஆமாம், மண்ணுக்கு கூட உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்காட்டிருக்கு. அதனால தான் இவ்வளோ பொறுமையாக. பாருங்களேன், ஒரு கோரையை எத்தனை தடவை சுற்றுறாருன்னு பாருங்களேன். மண் அரிச்சிட்டு போடும் இல்லையா? மண் அரிமானத்தை தடுக்கக்கூடிய அந்த செயல்பாட்டையும் இவருடைய வேலையில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒரு நம்பர் வாங்கி தரேன். உங்கள் வீட்டில் வேலை இருந்தால் கூப்பிட்டுக்கோங்க. ரொம்ப சுத்தமாக சூப்பராக செய்வார். என்ன, ஒரு நாள் செய்கிற வேலையை ஒரு 10 நாள் எடுத்துப்பார், அவ்வளோதாங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க.